ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே பயங்கரமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது நவம்பர் 29 வரைக்கும் கிரகநிலைகள் ஒரு வித்தியாசமான முறையில் அமைஞ்சிருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ விருச்சக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப நவம்பர் 29 வரைக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி சில முக்கியமான பொது பலன்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கான பொது பலன்களை தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி தற்போது நவம்பர் மாதத்தில் தமிழ் மாதத்தில் கார்த்திகை மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த கார்த்திகை மாதத்தில் சூரியன் விருச்சக ராசியில் பயணம் செய்வார். அதனால் இது விருச்சக மாதம் என்றும் அழைக்கப்படும். அட் த சேம் டைம் இந்த கார்த்திகை மாதம் மற்ற மாதங்களை போல இல்லாமல் அதிக சிறப்பு உடையது. அது மட்டும் இல்லாமல் நிறைய கிரகங்களிடையே மாற்றங்கள் ஏற்படும். இப்படி ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு சப்போர்ட் கிடைக்குமா, இதில் பணமூட்டை வருமா வராதா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ விருச்சக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு கிரகங்களுடைய சப்போர்ட் கிடைக்குமா என்பதை எல்லாமே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. மற்ற மாதங்களை காட்டிலும் சிறப்பு வாய்ந்ததாக கார்த்திகை மாதம் குறிப்பிடப்படுது. இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் கிரகங்கள் அள்ளித்தர போகிறாங்க. அதை ஜோதிடர்கள் நிரூபிச்சிருக்கிறாங்க. ஏன் இந்த கார்த்திகை மாதத்துக்கு சிறப்பு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கார்த்திகை மாதம் ஐயப்பன் மற்றும் முருகனுக்கு உகந்த மாதம். இந்த மாதம் பக்தர்கள் மாலை அணிவது வழக்கம். திருவண்ணாமலையில் பரணி தீபம் ஏற்றப்படும். இப்பேற்பட்ட இந்த கார்த்திகை மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே நன்மை நடக்க போகுது. குறிப்பிட்ட சில ராசிக்காரங்க மட்டும் கவனமாக இருக்கணும். சில ராசிக்காரங்களுக்கு பணவரவு அதிகமாக இருக்கும். அதில் விருச்சக ராசிக்காரங்க உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ விருச்சக ராசிக்காரங்க உங்களுக்கு பொதுவாக என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்குவீங்க. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் 29 வரைக்கும் யோகமான நாட்கள் தான். ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரலாம். இப்போ நீங்கள் சென்று வருவது லாபங்களை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் கூட முன்னேற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும். அப்புறம் வியாபாரத்தை விரிவுபடுத்த திட்டமிட்டிங்கன்னா கண்டிப்பாக திட்டமிட்டது போல் நடக்கும். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாகும். பங்கு வர்த்தகத்தில் லாபமானது நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பெறுவீங்க. மாணவர்கள் கூட படிப்பில் கூடுதல் அக்கறை காட்ட வேண்டும். அலுவலகத்தில் வேலைபளு அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கப்பெறும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அதனால் ஈஸியாக எல்லா வேலைகளும் உங்களுக்கு முடியும். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எல்லா வேலைகளும் ஈஸியாக முடிவதுக்கு நீங்கள் இந்த டைம் குரு பகவானுக்கு உகந்த மஞ்சள் நிற மலர் கொண்டு அவரை வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி இல்லைனா சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்ய வேண்டும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று செய்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது நடக்கும். ஸோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பொதுவாக சொல்லப்பட்ட பலன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான். ஸோ இப்போ உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குங்க. ஃபர்ஸ்ட் விருச்சிக ராசி விசாகம் 4ஆம் பாதம். இதில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது தைரியத்தோடு வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய உங்களுக்கு இந்த நவம்பர் 29 வரையும் நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம். இந்த டைம் பௌர்ணமி யோகத்தோடு இருந்ததுனால இந்த டைம் உங்கள் முயற்சிகள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வேலைகளை வெற்றி அடைய செய்யும். லாபகரனாக இருக்கக்கூடியதுனால வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள்லாம் விலகும். வருமானமானது அதிகரிக்கும். இருந்தாலும் ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கக்கூடிய சூரியனால் உடல்நிலையில் கவனமாக இருக்கிறது அவசியம். வேலைகளில் படப்படப்பும் யோசிக்காமல் செயல்படக்கூடிய நிலையும் இருக்கும். அதன் காரணமாக எதிர்பார்ப்பு இழுப்பறியாகும். சுக்கிரனுடைய சஞ்சாரம் இந்த டைம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பணவரவிற்கும் சந்தோஷத்திற்கும் குறைவிருக்காது. உங்கள் எதிர்பார்ப்புகள் எளிதாக நிறைவேறும். பொன் பொருளானது சேரும். புதிய வாகனம் வாங்கிட மேற்கொண்ட முயற்சிகள் வெற்றியாகும். மாணவர்கள் கூட இந்த டைம் படிப்பில் கவனமாக இருக்க வேண்டும். பாகிஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய உங்கள் ராசிநாதன் உங்கள் உழைப்பிற்கேற்ற வருமானத்தை வழங்குவார். மொத்தத்தில் உங்கள் ராசியில் பிறந்த இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த கிரகநிலைகளால் நவம்பர் 29 வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும்.
ஸோ நீங்கள் இந்த டைம் பண்ண வேண்டிய பரிகாரம் அதிகாலையில் சூரிய வணங்கி வரணும். இதை செய்தீங்கன்னா நன்மையானது உங்களுக்கு உண்டாகும். அடுத்து அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தவர்களுடைய நலனில் அக்கறையை கொண்டு துணிச்சலும் செயல்பட்டு வரக்கூடிய உங்களுக்கு இந்த நவம்பர் 29 வரைக்கும் திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திரநாதன் சனி பகவான் உடல்நிலையில் சிறு சிறு சங்கடங்களை ஏற்படுத்துவார். வேலை பளுவை அதிகரிப்பார். பொறுப்பாக செயல்பட வைப்பார். நினைத்த வேலைகளை உடனே செய்து கொள்ளக்கூடிய முடியாத அளவிற்கு சூழ்நிலை உண்டாகும். 6வது இடத்திற்கு சனி பகவானுடைய பார்வை கிடைக்கிறதுனால எல்லாவற்றையும் சமாளித்து விடக்கூடிய சக்தி உண்டாகும். எதிர்ப்பு ஏற்பட்டாலும் அவற்றை இல்லாமல் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. உடல்நிலையில் முன்னேற்றங்கள் ஏற்படும். வழக்கில் கூட சாதகமானது உண்டாகும். ராசிக்குள் சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய ஜீவனதிபதி சூரியனுக்கும் சனி பகவானுடைய பார்வைகள் உண்டாகிறதுனால செய்து வரக்கூடிய தொழிலில் கவனம் வேண்டும். புதிய முதலீடுகள் செய்வதற்கு முன்பாக பலமுறை யோசிக்க வேண்டும். அரசு பணியில் இருப்பவங்க இந்த டைம் நேர்மையாக செயல்படுவது நன்மையாக இருக்கும். இல்லையெனில் சட்ட சிக்கல்களுக்கு ஆளாக வேண்டியது வரும். அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காம செயல்படுவது நன்மையாகும். விவசாயிகள் விளைச்சலில் கவனம் செலுத்த வேண்டும். வயதானவர்கள் உடல்நிலையில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வாழ்க்கை துணையுடைய ஆதரவு இந்த டைம் பார்த்தீங்கன்னு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். மாணவர்கள் படிப்பில் முழுமையான கவனத்தை செலுத்துவது நன்மையாகும். இல்லைனா பெருத்த நஷ்டம் ஏற்படும். ஸோ விருச்சிக ராசி அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கிரக நிலைகளால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால் இதற்கேற்ப நடந்து பலனடைங்க. உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வருவது நல்லது. இதை செய்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மை உண்டாகும். நெக்ஸ்ட்டு விருச்சிக ராசி கேட்டயத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு புத்திசாதிரியம் கொண்ட மாதிரி இருக்கணும். உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த முக்கியமான நாட்கள் சூழ்நிலையிலிருந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் நட்சத்திரநாதன் வகரமாக இருக்கிறதுனால செயல்களில் தடுமாற்றமானது ஏற்படும். வரவு இழுப்பறியாகும். நினைத்த வேலைகளை உடனடியாக நடத்தி கொள்ள முடியாமல் போகும். லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய கேது பகவான் நன்மைகளை அதிகரிப்பார். வருமானத்திற்கு வழிவகுப்பார். இந்த டைம் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. பொன்பொருள் சேர்க்கையானது இருக்குது. குடும்பத்தில் கூட நிம்மதியான சூழ்நிலை இருக்குது. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையானது அதிகரிக்கும். சனி பகவானால் தாயாருடைய நலனில் உங்கள் நலனில் கவனமாக இருக்க வேண்டும். புதிய சொத்துக்கள் வாங்கும்போது வில்லங்க பார்த்து வாங்குவது நன்மையாக இருக்கும். ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும்போது நன்றாக படித்து பார்க்கிறது அவசியம். ஏதேனும் சிறு சிறு சங்கடங்கள் அவ்வப்போது ஏற்பட்டு கொண்டிருக்கும் என்பதால் ஒவ்வொன்றிலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். சனி பகவானுடைய பார்வைக்கு ஆட்பட்டிருந்தால் தொழிலில் சில தடை, வருமானத்தில் தடை என ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் முதலீடுகளில் ஸ்பெஷல் கவனம் வேண்டும். செய்து வரக்கூடிய வியாபாரத்தில் கவனம் வேண்டும். பிறரை அனுசரித்து செல்வது, உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளுடைய உத்தரவுகளை உடனுக்குடனே நிறைவேற்றுவது, இதெல்லாம் உங்களுக்கு நன்மையாக்கும். அப்புறம் இந்த டைம் உங்களுக்கு யோகமாக இருக்க தெளிவாக செயல்படணும். நினைத்ததை நடத்தி முடிக்கக்கூடிய யோகம் இருக்குது. இடையில இருக்கக்கூடிய சங்கடம் விலகும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறையானது அதிகரிக்கும். அக்கறை இல்லாமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நஷ்டம் உங்களுக்கு தான். ஸோ விருச்சிக ராசிக்காரங்க கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கிரக நிலைகளால் இந்த நவம்பர் 29 வரைக்கும் இதுதான் நடக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நரசிம்மரை வழிபாடு செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இவரை வழிபாடு செய்தீங்கன்னா வாழ்வில் வளம் உண்டாகும். அதனால் நரசிம்மரை வழிபாடு செய்து பலன் பெறுங்க. ஸோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கிரக நிலைகளால் இந்த நவம்பர் 29 வரைக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை விருச்சிக ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சு இந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண சொல்கிறேன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் விருச்சிக ராசிக்காரங்க இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க அவங்களும் என்ன நடக்கும் அப்படிங்கிற இந்த பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ தெரிஞ்சு அவங்களும் நவம்பர் 29 வரையும் இதற்கேற்ப நடந்து பலனடையிட்டோம். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களும் பார்த்து பலனடையிட்டோம். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.
ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.